உணவு தவிர்ப்பு போராட்டம் மாத்திரமல்ல, தனது விசாரணை சானிய அபேசகராவிடமிருந்து வேறொருவருக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இது தன்னை பழிவாங்குவதான விசாரணையாக செல்கின்றது என்கின்ற முறையில், அந்த வகையில் இது இப்பொழுது இந்த பொதுமக்களின் கவனத்தை பெறுவதற்கான ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியில் அந்த உதய கமன்பில மற்றும் வேறு பல இனவாதிகளும் ஈடுபட்டு வருகின்றார். இவரை ஒரு நாயகனாக, அதாவது போராட்ட காலத்தின் நாயகனாகவும், குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவரின் இருப்பிடத்தையே துல்லியமாக அறிந்து தகவல்கள் தந்த ஒருவராகவும், அல்லது கேபி எனப்படுகின்ற விடுதலை புலிகளின் ஆயுத தளவாட முகவராக இருந்தவரை கைது செய்ததற்கான மிகவும் துல்லியமான தகவல்களை தந்தவராகவும், அவ்வாறானவர்களின் தகவல்களை தந்ததாகவும், அவ்வாறான ஒரு 30 வருடத்திற்கு மேற்பட்ட இலங்கை அரசிற்கு விசுவாசமாக உழைத்து வந்த ஒருவரை இவ்வாறான ஒரு போலி குற்றச்சாட்டிற்குள் ஈடுபடுத்தியதான ஒரு கருத்து முனைவை கொண்டு வருவதற்கு பலரும் முனைகிறார்கள். இவ்வாறான போராட்டங்கள் என்பன கொழும்பை மையப்படுத்தி இடம்பெற்றாலும் அவை தமிழர்களின் மீதான ஒரு வன்மத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக தமிழர்களின் போராட்டத்தை இழிவு நிலைக்கு கொண்டு சென்ற ஒருவர் என்கின்ற, அல்லது அதனை மலினமாக அல்லது பலவீனமடைய செய்கின்ற தன்மையை பெறுவதற்கான விடயங்களை தந்தவர் என்றும், அதனால் தான் அவர் மேஜர் ஜெனரல் என்கின்ற பதவிக்கு சென்றவர் என்கின்ற கருத்து ஆழமாக விதைக்கப்படுகின்றது. அது விடுதலை புலிகளுடனான போராட்டம் என்பது தோற்கடிக்கப்படுவதற்கான முதலாய நபராக இவர் இருந்தார். ஒருவர் சாகின்ற மனநிலையில் இருக்கின்றார் என்பதற்காக அவர் விடுதலை செய்யப்பட மாட்டார். அவர் மேலும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வேறு சிறைச்சாலை அல்லது அவருக்கு தகுந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவார். அதே போன்று உணவு வழக்கங்களிலோ அல்லது படுக்கை போன்ற விடயங்களிலோ இவ்வாறான நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் அவை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியை சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், நாங்கள் இன்று இலங்கை அரசியல் பற்றி, இலங்கை அரசியலிலே நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது சுரேஷ் சாலை தற்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையிலே தற்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தன்னை விடுவிக்க கோரியும் தனக்கான சரியான சட்டமுறை விதிமுறைப்படி தன்னை வழிநடத்த கோரியும் ஒரு கோரிக்கையை வைத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இவர் உணவு தவிர்ப்பு மாத்திரமல்ல, அவருக்கான மருத்துவ ஆலோசனைகளை கூட, மருத்துவ வசதிகளை கூட அவர் நிராகரித்திருக்கிறார். இதையொட்டி வெளியிலே பல இடங்களிலுமே போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அவருக்கு ஆதரவாக அவரை விடுவிக்க கோரி, அவருக்கு ஆதரவு வழங்க கோரி பல போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? இந்த விடயத்தில் இப்பொழுது நாங்கள் இதனை இந்த பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால், எவ்வாறு கோத்தபய ராஜபக்ஷ அவர்களின் அதாவது கடவுச்சீட்டு என்பது கையகப்படுத்தப்பட்டு விசாரணைகள் முடுக்கப்பட்ட பொழுது இவருடைய மனநிலை கூட ஒரு தாழ்வான நிலைக்கு சென்றுள்ளதாகவும் அல்லது பாதிப்புகளை ஏற்படுகின்றதாகவும், இவர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இடம் என்பது ஒரு ஆரோக்கியமான சுகாதாரத்தன்மையற்ற இடமாக இருப்பதாகவும், எலிகள் கூட கடிக்கின்ற நிலை இருப்பது போன்ற பல விடயங்களும் வெளிக்கொணரப்பட்டன. அது சட்டத்தரணிகளாலும் குடும்பத்தினராலும் வெளிக்கொணரப்பட்ட பொழுதும் அந்த நீதிமன்றம் என்பது அவரை தொடர்ந்தும் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தது. 90 நாட்கள் அனுமதிக்கு பிறகான காலத்தில் இவ்வாறான ஒரு அதே நேரம் இதனை பற்றிய விடயங்களை கண்டறியுமாறான உத்தரவை 2 தரப்புக்கும் அந்த நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதன் பொழுது இவ்வாறான ஒரு முனைவுகள் இருக்கின்ற பொழுது அதற்கான தீர்ப்புகள் என்பன இந்த அதாவது இலங்கையின் நேரப்படி இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்றால் புதன்கிழமை, இலங்கையின் புதன்கிழமை அவர்களுக்கு வழங்கப்பட போகின்ற தீர்ப்புக்கு முன்னதாக இவ்வாறான பல விடயங்கள் முனைப்போடு எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக உணவு தவிர்ப்பு போராட்டம் மாத்திரமல்ல,
தனது விசாரணை சானியா அபியசேகராவிடமிருந்து வேறொருவருக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இது தன்னை பழிவாங்குவதான விசாரணையாக செல்கின்றது என்கின்ற முறையில், அந்த வகையில் இது இப்பொழுது இந்த பொதுமக்களின் கவனத்தை பெறுவதற்கான ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியில் அந்த உதய கமன்பில மற்றும் வேறு பல இனவாதிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவ்வாறானவர்கள் ஈடுபட்டு வருவதற்கான காரணம் என்னவென்றது உண்மையிலேயே இவரை ஒரு நாயகனாக, அதாவது போராட்ட காலத்தின் நாயகனாகவும் குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவரின் இருப்பிடத்தையே துல்லியமாக அறிந்து தகவல்கள் தந்த ஒருவராகவும், அல்லது கேபி எனப்படுகின்ற விடுதலை புலிகளின் ஆயுத தளவாட முகவராக இருந்தவரை கைது செய்ததற்கான மிகவும் துல்லியமான தகவல்களை தந்தவராகவும், அதே போல இன்னும் ஒரு முக்கியஸ்தரான நெடியவன் பற்றிய தகவலுக்கு தந்தவராகவும் அல்லது நெடுமாறன் என்கிற பெயராக இருக்க வேண்டும், அவ்வாறானவர்களின் தகவல்களை தந்ததாகவும், அவ்வாறான ஒரு 30 வருடத்திற்கு மேற்பட்ட இலங்கை அரசிற்கு விசுவாசமாக உழைத்து வந்த ஒருவரை இவ்வாறான ஒரு போலி குற்றச்சாட்டிற்குள் ஈடுபடுத்தியதான ஒரு கருத்து முனைவை கொண்டு வருவதற்கு பலரும் முனைகிறார்கள். இருந்த பொழுதிலும் இங்கே ஏற்படுகின்ற கேள்வி என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், எதற்காக இவ்வாறு போராட்டங்கள் இடம்பெறுகின்றன? அந்த சட்ட சம்பவங்கள், சாட்சியங்கள் போன்றவற்றின் இறுக்கத்தன்மையை வைத்துத்தான் இந்த விவகாரத்தில் அரசு தரப்பு அல்லது அரசாங்க பகுப்பாய்வு திணைக்களம் என்பது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற பொழுது அதனை மறுதளிக்கின்ற விடயமாக இது இடம்பெறுகின்றது. இங்கே உண்மையிலேயே இன்னும் ஒரு விடயம், இவ்வாறான போராட்டங்கள் என்பன கொழும்பை மையப்படுத்தி இடம்பெற்றாலும் அவை தமிழர்களின் மீதான ஒரு வன்மத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக தமிழர்களின் போராட்டத்தை இழிவு நிலைக்கு கொண்டு சென்ற ஒருவர் என்கின்ற, அல்லது அதனை மலினமாக அல்லது பலவீனமடைய செய்கின்ற தன்மையை பெறுவதற்கான விடயங்களை தந்தவர் என்றும், அதனால் தான் அவர் மேஜர் ஜெனரல் என்கின்ற பதவிக்கு சென்றவர் என்கின்ற கருத்து ஆழமாக விதைக்கப்படுகின்றது. விடுதலை புலிகளுடனான போராட்டம் என்பது தோற்கடிக்கப்படுவதற்கான முதலாய நபராக இவர் இருந்தார் என்று. இதேவேளை இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் நிச்சயமாக அவர் கடந்த கால சம்பவங்களை வைத்து அவரின் குற்றவாளி பட்டியலில் இருந்து அவரை தப்ப முனைவிப்பது என்பது தவறான விடயம். இவ்வாறான விடயத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து பகிர்வையும் மேற்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த விடயம் என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான நிலையில் சென்று கொண்டிருந்த விடயத்தில் திசை திருப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை காட்டி நிற்கின்றது. இந்த விடயத்தை திசை திருப்பி இதன் மூலம் சில லாபங்களை பெறுவதற்கு ஏதோ ஒரு தரப்பு முயற்சிக்கின்றது. அந்த தரப்பு நிச்சயமாக எப்பொழுதிருந்து முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், கோத்தபய ராஜபக்ஷவின் பயணம் என்பது வெளிநாடுகளுக்கு இடம்பெற முடியாது, அவருடைய கடவுச்சீட்டு என்பது தடுக்கப்பட்டு விட்டது என்பதன் பின்னால் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் மீதான பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டு, பசில் ராஜபக்சவாக இருக்கட்டும் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ கூட லஞ்ச திணைக்களத்துக்கு அணைக்கப்பட்டதாக இருக்கட்டும், அவ்வாறான நிலையில் இது ஒரு ஆதாரபூர்வமற்ற நடவடிக்கையாக கருத முடியாது என்று சொன்னால், ஒரு நாட்டின் ஒரு உச்ச நீதிமன்றம் அல்லது மிகவும் அதாவது ஒரு சிரத்தை உள்ள அல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விசாரணையை வெறுமனே கடந்து செல்லாத சாட்சியங்கள் இல்லாமல், எனவே அவர்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் சாட்சியங்கள் இருக்கின்றனவா என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும் என்றால், சந்தேகங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை அவர்கள் உறுதியாக நம்புவதால் தான் இவ்வாறான முனைப்புகளுக்கு எடுத்து சென்றார்கள். அந்த வகையில் இது நிச்சயமாக ஒரு கோணத்தை நோக்கி, அதாவது இலங்கை அரசியல் தலைவர்கள் சிலரை பாதுகாப்பதற்காக இவரது விடுதலை என்பது நிச்சயமாக தேவையான ஒன்றாக அவருக்கு இருக்கின்றது. இதன் பொழுதான செயற்பாடுகளில் இந்த உதயன் கமன்பில போன்ற சிங்கள இனவாத தலைவர்கள், மேவின் டி சில்வா போன்ற சிங்கள இனவாத போக்கு உள்ளவர்கள் செயற்பட்டு வருகின்றது அடையாளம் காணப்படுகின்றது. அவர்கள் தான் சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள், அவர்கள் தான் பிள்ளையானையோ அல்லது உதய மன்னிக்கவும் சிறைச்சாலையை சந்திக்கின்றார்கள். இது போன்ற பல நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. குடும்பத்தார் விடுத்த வேண்டுகோள் என்பது கூட இப்பொழுது குடும்பத்தார் விடுப்பதற்கான வேண்டுகோள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு
பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விடயம் என்பது. அதாவது இன்னும் உள்நோக்கி செல்ல போகின்றது என்று இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர் எந்த நேரத்திலும் தன் சாவை எதிர்கொள்ளலாம் அல்லது சாவை நோக்கிய பயணமாக இதை பார்க்கின்றார் என்கின்ற ரீதியிலும் அவர் கண்தானம் போன்றவற்றிற்கான விடயங்களில் கையெழுத்திடுவதற்கு தான் இறந்தால் தனது உடல் அவயங்களை தானம் செய்வதற்கு, அதே போன்று தனது உயிலை, அதாவது தனது உயிலை எழுதுவதற்கான விருப்பை கொண்டிருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே இந்த சாதாரண ஒரு மனிதனிடையே திடீரென ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது அவருக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாம் தற்பொழுது அரங்கேறுகின்றன. இருந்தும் பொறுத்திருந்துதான் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். 10ஆம் தேதி எவ்வாறான தீர்ப்பு வருகின்றது என்பதை பொறுத்து. நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த விடயம் சூடு பிடித்தது எப்போது என்று சொல்லிச்சினால், அவருக்கான இந்த வெளிநாட்டு தடை, கோத்தபாய ராஜபக்சேக்கான வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது. தற்பொழுது ஒரு கதை உலாவுகிறது, அவர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த விடயங்கள் நடைபெறுவதாக கருதுகிறீர்களா? நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்பதில் எந்தவித ஐயமில்லை. ஆனால் இதனை அவர் கூட தனக்கான ஒரு பலமாக எடுக்கின்றார். அதாவது சுரேஷ் சாலையின் வாக்குமூலத்தின் பிரகாரம்தான் கோத்தபாய ராஜபக்சவிற்கான அல்லது ஆமோதிப்பின் பிரகாரம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம் என்று சொல்லுகின்றது கூட ஒரு ஆமோதிப்பாக இருந்திருக்கும். அவ்வாறான ஆமோதிப்பின் காரணமாக கூட அவரது இந்த கடவுச்சீட்டு மறைப்பு என்பது இடம்பெறலாம். ஆனால் அந்த ஒரு விடயத்தை மக்களிடையே கொண்டு செல்கின்றார்கள். இதற்கு உறுதியான ஆதாரம் இருக்கின்றது நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு என்று. அவ்வாறு அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த கைது என்பது கூட ஒரு சில மாதங்களால் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறை இவ்வாறான சம்பவ சாட்சியங்கள் ஏற்படுத்துமாம். இந்த விடயத்தில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அதனை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும். அதுதான் உண்மை. இப்பொழுது நீங்கள் இப்படியும் ஒரு விடயம் இருக்கிறது, இப்படியும் ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, அவரை விடுவிக்க முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட அவருக்கான வசதிகளை செய்து கொடுக்கலாம் இல்லையா? சிறையிலே அவர் ஒரு இருக்கக்கூடிய இடத்தை துப்புரவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. அதை ஏன் அரசாங்கம் நிராகரிக்கிறது? இல்லை, உண்மையிலேயே இந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நிலையில் அவ்வாறான விடயத்தைத்தான் அவர்களும் செய்ய முன்படுவார்கள். ஒருவர் சாகின்ற மனநிலையில் இருக்கின்றார் என்பதற்காக அவர் விடுதலை செய்யப்பட மாட்டார். அவர் மேலும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வேறு சிறைச்சாலை அல்லது அவருக்கு தகுந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்படுவார். அதே போன்று உணவு வழக்கங்களிலோ அல்லது படுக்கை போன்ற விடயங்களிலோ இவ்வாறான நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் அவை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக இருக்கும். அது 10ஆம் தேதிய முடிவின் பொழுதுதான் வரும். இப்பொழுது இவர்கள் கேட்பது அனைத்தும் சாத்தியமாக போகின்றதா என்றால் இல்லை என்பதுதான் தற்போதைய நிலைமை. எனவே இவ்வாறான நிலையில் அவ்வாறான வசதிகளை செய்து கொடுக்கலாம். வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் அவருடைய நிலைமைகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அரசு காட்டலாமே ஒழிய அதனை விட்டு அவரை விடுதலை செய்வதோ அல்லது அவரை வீட்டு காவலிற்கு மீண்டும் கொண்டு வருவது போன்ற விடயங்களை செய்தால் அரசு கூட தளர்வான நிலைக்கு செல்கின்றது என்றுதான் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. இணைந்து கொண்டு இவ்வளவு நேரம் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.